தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல ஹெட்ஜிங் அப்படின்னா என்ன, ஏன் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஹெட்ஜிங் பண்ண சொல்றாங்க, ஹெட்ஜிங் பண்றதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, இந்த ஹெட்ஜிங் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆப்ஷன் செல்லிங்ல ரொம்ப கம்மியான மார்ஜின்ல எப்படி ட்ரேட் பண்றது அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்து இந்த ஹெட்ஜிங்கை பத்தி டெக்னிக்கலா பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணத்தோட நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த ஹெட்ஜிங்கும் இன்சூரன்ஸும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க வந்து ஒரு காருக்கோ இல்லைன்னா ஒரு பைக்குக்கோ இன்சூரன்ஸ் போடுறீங்கன்னு வச்சுப்போம். ஏன் நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம்? இன்கேஸ் நம்ம வந்து இப்போ கார்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிருது, இல்ல காருக்கு ஏதோ ஒன்று ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான டயத்துல அந்த இன்சூரன்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பைக்ல போறோம், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டயத்துல தான் நமக்கு இன்சூரன்ஸ் தேவைப்படும். ஆனா ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது எப்பயுமே ஆகுமா? கிடையாது. பட் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா மணி பேமெண்ட் பண்றோம் இல்லையா, இயருக்கோ இல்ல மந்த்லியோ இன்சூரன்ஸ் பே பண்றோம் இல்லையா, சேம் அதே போலதான் இந்த ஹெட்ஜிங்கும். இப்போ நீங்க மார்க்கெட் மேல போகும்னு பை பண்றீங்க, இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே போனுச்சு அப்படின்னா என்ன பண்றது? ஸோ அதுக்காக தான் இந்த ஹெட்ஜிங்கை நம்ம யூஸ் பண்றோம். இந்த ஹெட்ஜிங்கை ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் ரெண்டுக்குமே நம்மளால பயன்படுத்த முடியும். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நீங்க ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு ஹெட்ஜிடா கமாடிட்டில நீங்க கோல்டை வந்து நீங்க பை பண்ணி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா எப்பெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து நல்லா மேல போகுதோ அப்பெல்லாம் கோல்டு பிரைஸ் வந்து டவுன் ஆகும். எப்பெல்லாம் வந்து கோல்டு பிரைஸ் அப் ஆகுதோ அப்பெல்லாம் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். சோ இது வந்து ஒரு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும். அப்ப இதுக்கான ஹெட்ஜிங் வந்து கமாடிட்டி மார்க்கெட். ஓகேங்களா? ரெண்டாவது, இப்போ நீங்க வந்து ஈக்விட்டில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அது ஷேர்ஸா இருக்கட்டும் இல்ல மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும் வச்சுப்போம். ஒரு 10 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஷேர்ஸும் மேல போனாதான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், அதே போல மியூச்சுவல் ஃபண்டும் மேல போனாதான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இன் கேஸ் ஒஸ்ட் ஸ்னாரியோல மார்க்கெட் திடீர்னு ஒரு கிராஷ் ஆகுது, ஒரு 5% 10% கிராஷ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வந்து ரொம்ப அதிகமா ஏற்படும். அதற்கு பதிலா நீங்க நிஃப்டியோட இண்டெக்ஸ்ல போயிட்டு ஒரு 3 months 6 months ஃபார் அவுட் ஆஃப் த மணில போயிட்டு ஒரு புட் ஆப்ஷனை ப்ரொடக்ஷனுக்கு நீங்க பை பண்ணி வச்சுக்கலாம். இன் கேஸ் ஒஸ்ட் ஸ்னாரியோல மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுக்கும். முழு லாஸையும் கவர் பண்ண முடியாது அப்படின்னாலும் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனா இருக்கும். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஹெட்ஜிங் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் அண்ட் டைப்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வமா இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ற பட்சத்துல அதை பத்தி நான் டெடிகேட்டடா ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம மெயினா ட்ரேடிங் பார்ட்டுக்கு வருவோம். ட்ரேடிங்ல ஹெட்ஜ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலான ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் வந்து இந்த ஹெட்ஜிங்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ரெண்டு ரீசனுக்கு. ஒன்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின் பெனிஃபிட், அதாவது நீங்கள் நேக்கடாவோ இல்லைனா வந்து போத் கால் அண்ட் புட் வந்து செல் பண்ணும்போது உங்களுக்கு மார்ஜின் வந்து அதிகமாக வந்து தேவைப்படும். நீங்கள் அதை ஹெட்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான மார்ஜினில் வந்து உங்களால் ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியும். இந்த ஒரு ரீசனுக்காக பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்கை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 43,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெனஸ்டேயோ இல்லைனா டியூஸ்டேவோ சம்திங் ஏதோ ஒரு நாள் வச்சுக்கோங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து வர எக்ஸ்பிரிக்குள்ள 43,500 மேலே போணுச்சு அப்படின்னா 43,500 வரையும் போகும். கீழே வந்துச்சு அப்படின்னா 42,500 வரையும். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து எக்ஸ்பிரிக்குள்ளே முடியும் அப்படின்னா ஒரு பொசிஷன் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், 43,500 வந்து கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணிடுறேன், 42,500 வந்து புட் ஆப்ஷனை செல் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் வந்து என்னன்னா ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து டியூஸ்டேன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ நான் டியூஸ்டே அன்னைக்கு நான் செல் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இந்த வீக் எக்ஸ்பிரிக்குள்ளே இன்னும் 2 நாள் இருக்குது, மார்க்கெட் இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகும் நான் நினைக்கிறேன். பட் இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த 43,500 பிரேக் பண்ணி மேலே போகலாம், 42,500 பிரேக் பண்ணி கீழே போகலாம்.
ஓகேங்களா. ஸோ இதுக்கு இடையில மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஹையர் ப்ராஃபிட் கிடைக்கும். உதாரணத்துக்கு 43,500 ஒரு 50 ரூபா ப்ரீமியமில், நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ 50 ரூபா ப்ரீமியம்லாம் டியூஸ்டே இருக்காது. டியூஸ்டே வந்து கிட்டத்தட்ட 200 300 ப்ரீமியம் இருக்கும். இங்கே எளிமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சின்ன நம்பரில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து நான் என்னென்னா டோட்டலாக வந்து 100 ரூபா ப்ரீமியம் வந்து நான் கலெக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ 100 × 20 25 ஒரு லாட்டோட சைஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா ஸோ வந்து ஒரு 2,500 ரூபா வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஆனால் இப்போ மார்க்கெட் வந்து ஓவர் நைட், இப்போ நாளைக்கு ஓப்பன் ஆகும்போதோ இதை பிரேக் பண்ணி மேலே ஓப்பன் ஆகலாம். அப்போ 42,500 பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் ஆகலாம். இல்லை வந்து வெனஸ்டேவோ இல்லை தேர்ஸ்டேவோ பிரேக் பண்ணி கீழே போகலாம். அந்த மாதிரி போணுச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப லாஸ் வந்து ரொம்ப ஹெவியாக ஏற்படும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 43,500 வந்து செல் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ 43,700 வந்து கால் ஆப்ஷனை நம்ம பை பண்ணிட வேண்டியதான். ஓகேங்களா. ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் போய் நம்ம பை பண்ணிடுவோம். அதே போல் 42,500 நம்ம செல் பண்ணியிருக்கோமா, 42,300 வந்து புட் ஆப்ஷனை வந்து நம்ம பை பண்ணிட வேண்டியதான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம பை பண்ணிட்டோம் அப்படின்னா இதை தான் வந்து ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெட்ஜிங் பண்ணுறதுனால இப்போ மார்க்கெட் வந்து 42,500க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த 100 ரூபா 50 ரூபா ப்ரீமியம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ நான் ஒரு புட் சைடு வியூவில் சொல்கிறேன். ஓகேங்களா. இன்கேஸ் இதை பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 10 ரூபாய்க்கு ஹெட்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா. இது ரெண்டும் 10 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா இதை பிரேக் பண்ணி போச்சுன்னா இந்த 10 ரூபாங்கிறது 20 ரூபா போகும், 30 ரூபா போகும், 50 ரூபா போகும். ஓகேங்களா. ஸோ இதில் ஏற்படக்கூடிய லாஸை இது ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ரொடக்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா. இந்த பர்பஸுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஹெட்ஜ் பண்ணுறாங்க. அதாவது ரிஸ்க்கை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா. பிகாஸ் நம்ம நேக்கடாக இதை வந்து செல் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ நேக்கடாக நம்ம இந்த மாதிரி செல் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு ஹியூஜ் கேப் அப் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நமக்கு லாஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஹெட்ஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, இப்போ நீங்கள் இந்த 43,500 42,500 செல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 3 lakh வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வித் நீங்கள் ஹெட்ஜ் பண்ணீங்க அப்படின்னா வெறும் 1 lakh தான் உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா. மார்ஜினும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் ஷார்ட் ஸ்ட்ராங்கிளுக்கு நான் சொல்கிறேன். சேம் இதே தான் ஷார்ட் ஸ்ட்ராடலுக்கும். இப்போ 43,000 வந்து நீங்கள் ஸ்ட்ராடல் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அதாவது கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் வந்து செல் பண்ணுறீங்க. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கன்சாலிடேஷன்லேயே தான் இருக்கும், இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் செல் பண்ணுறீங்க. மேபி மார்க்கெட் ஒன் டைரக்ஷனாக போகலாம் இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 43,500 வந்து கால் ஆப்ஷனையும் 42,500 புட் ஆப்ஷனையும் வந்து என்னென்னா பை பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பை பண்ணீங்க அப்படின்னா இது பேர் வந்து ஹெட்ஜிங் சொல்லலாம். இதுக்கு வந்து டெக்னிக்கலாக வந்து அயன் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா ஷார்ட் ஸ்ட்ராங்கிளுக்கு நம்ம வந்து ஹெட்ஜ் பண்ணோம் இல்லையா, அது வந்து அயன் காண்டூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ டெக்னிக்கலாக ஸோ உங்களுக்கு இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை லைவாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஓகேங்களா. இந்த மார்ஜின் பெனிஃபிட் எப்படி கிடைக்கிது அப்படின்னு. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து லைவில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 43,330 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் போயிட்டு ஆர்டர் செக்ஷனில் போயிட்டு பேஸ்கெட் ஆர்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 43,400. ஓகேங்களா. பேஸ்கெட் நேம் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு 43,400 பேங்க் நிஃப்டியை வந்து காலை வந்து செல் பண்ணுறேன். நான் வந்து ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடல் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஓகேங்களா. இன்ட்ராடே. ஸோ அகெயின் 43,400 புட் ஆப்ஷனையும் ஒன்று செல் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு பேர் என்ன, ஷார்ட் ஸ்ட்ராடல். ஏன்னா அடுத்த மணியோட காலையும் புட்டையும் நம்ம செல் பண்ணுறோம். எனக்கு இன்றைக்கி எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுது, 1,64,000 எனக்கு தேவைப்படுது. பிகாஸ் வந்து மார்ஜின் இன்னைக்கு ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபாய் ரேஞ்ச் இருக்கிறதுனால கம்மியாக தேவைப்படுது. 300 400 அந்த ரேஞ்ச் இருந்தது அப்படின்னா 2 lakh 2.5 lakh சம்டைம் வந்து 3 lakh கூட உங்களுக்கு கேட்கும். ஓகேங்களா. இப்போ வந்து 1,60,000 இருக்குது. பிகாஸ் ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, ஏன்னா விக்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த டைம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது விக்ஸ் வந்து 12 13 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1,64,000 நீங்கள் பே பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் ஹெட்ஜ் பண்ணலாம். எப்படி நீங்கள் ஹெட்ஜ் பண்ணலாம், 43,400 கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கேன். ஒரு 200 பாயிண்ட் ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு கால் ஆப்ஷனை பை பண்ண போகிறோம். அப்போ 43,600 கால் ஆப்ஷனை ஒரு குவான்டிட்டி பை பண்ணிடுறோம்.
ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே வந்து புட் ஆப்ஷன் சைடு பார்த்தோம் அப்படின்னா 43,400 புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கோம். அப்போ 43,200 புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் நமக்கு மார்ஜின் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா வெறும் 46,450 ரூபாய் இருந்தால் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி அதாவது அயன் ஃப்ளையை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுறீங்க, பட் ப்ரொடக்ஷனுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பை பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதோட ப்ரீமியம்லாம் எவ்வளோ இருக்குது கொஞ்சம் ஜூம் பண்ணுறோம் பாருங்கள். ப்ரீமியம் பாருங்கள். ஸோ 230 ரூபா 230 ரூபா ப்ரீமியம் இருக்குது நீங்கள் செல் பண்ண ப்ரீமியம். பட் நீங்கள் ப்ரொடக்ஷன் ஹெட்ஜிங்காக பயன்படுத்துறது 140 இருக்குது. ஸோ அப்போ இந்த ப்ரீமியம் ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா ஸோ 460 ரூபா அப்ராக்சிமேட்டாக வரும். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் கூட்டிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக வந்து 300 ரூபா வரும். அப்போ ஒரு 160 ரூபா ப்ரீமியம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன்லேயே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 160 அந்த ப்ரீமியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 160 × 25 அந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரிக்கு தான் வந்து நிறைய பேர் வந்து ஹெட்ஜிங் பண்ணுறாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதுக்கு வந்து 3 lakh அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு லாட் செல் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணீங்க அப்படின்னா பிலோ 1 lakhலேயே வந்து நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து மார்ஜின் பெனிஃபிட்டுக்காக பண்ணுறாங்க, ரெண்டாவது நம்மளோட ரிஸ்க்கை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஸ்டாடில் வந்து ஹெட்ஜிங் பண்ணீங்க அப்படின்னா அதை அயன் ஃப்ளையும், ஸ்ட்ராங்கிளில் நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணீங்க அப்படின்னா அதை அயன் காண்டூர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ராங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் எல்லா ஸ்ட்ராட்டஜிக்குமே பேஸ்ட் ஆஃப் ஆன் நம்ம எங்கே ஹெட்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஸ்ட்ராட்டஜியோட நேம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா அதற்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.